இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. அகிலாவை எனக்கு காப்பாத்தி கொடுக்க எந்த ரூபத்திலேயாவது வாமா. அகிலாவை எனக்கு காப்பாத்தி கொடுக்க எந்த ரூபத்திலேயாவது வாமா. முதல் காளி அம்மா, பொம்மை வாங்கலையோ? பொம்மை பொம்மைமா, அம்மா பொம்மைமா. பொம்மை வைக்க வந்திருக்கேன். பொம்மைய பார்க்காம என்ன பார்த்துட்டு இருக்க? பூஜாரியில இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் ஒன்னா இந்த கூடையில இப்ப என் வீட்டுக்கே வந்திருக்கேன். இதெல்லாம் என் கண்ணுக்கு பொம்மைகளா தெரியல. உண்மையா நான் தினமும் கூப்பிடுற தெய்வ வடிவங்கள். போனியாகாதுன்னு நினைச்சேன். நீ பொம்மைய உண்மையாவே சாமியாவே பாக்குற. சரி, பொம்மைய வாங்கி என் பொழப்பு நடத்தி கொடு. என்ன பாரமா இருக்கா? என்ன பாக்குற? கூடையில இருக்கிறது கொஞ்சம் தான். என்னால எவ்வளவு சுமக்க முடியுமோ கொண்டு வந்திருக்கேன். ஆனா எங்க கடையில ஏராளமான பொம்மைங்க இருக்கு. காசில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அத்தனை சாமி பொம்மையும் இருக்கு. அப்பன் சிவனோட பொம்மை, அவன் புள்ள முருகனோட திருவிளையாடல், அண்ணன் கணபதியோட புராணம், அம்மனோட சக்தி லீலை, கண்ணன் லீலை. இது மட்டும் இல்ல, எந்தெந்த ராட்சசனை எந்தெந்த சாமி எப்படி அழிச்சதுன்ற கதையெல்லாம் பொம்மையா இருக்கு. நீ வந்தா கூட்டிட்டு போய் காட்டுறேன். இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு அதுக்கு நேரமும் இல்ல, பாக்குற மனசும் இல்ல. ஆனா ஒண்ணு பார்க்கும்போது, உன் பேச்சு கேட்கும்போது இதுல இருக்கிற ஒரு பொம்மைய வாங்கணும்னு மட்டும் தோணுது. அப்போ உனக்காக வாங்கணும்னு தோணலையா? உனக்காக தான் வாங்குறேன். மனசு முழுக்க கவலையோட இருந்தேன். ஆனா உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மனசு அப்படியே லேஸ் ஆயிடுச்சு. என் முன்னாடி யார் வந்து மனசு விட்டு பேசினாலும் அவங்க மனசு லேசாயிடும். கொடுப்புன்னு தானே அது. சரி, பிடிச்ச பொம்மையை எடுத்துக்கோ. இது விக்கிற பொம்மை இல்ல. விக்கிறப்போ வியாபாரம் செழிக்கிறதுக்காக கூட இருக்கிற பொம்மை. இவளை கூடையில வச்சு தூக்கி சுமந்துட்டு வந்தா கூடவே இருப்பா. எந்த ராட்சசனும் கிட்ட கூட வர முடியாது. உனக்கு சிறுவாச்சூர் தலப்புராணம் தெரியும்ல? அந்த ஊர்ல இருந்த செல்லியம்மனை மந்திரவாதி பிடியில இருந்து காத்தவ. இப்ப என்னையும் காக்குறவ.
விளையாட்டும் ஏன் மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு? நீ கேட்டு நான் தரமாட்டேன்னு சொன்னதா இல்லையா? இல்ல, நான் கெஞ்சி கேட்டும் இந்த பொம்மையா இருக்கிறவ மௌனமா இருக்கானே, அந்த வாட்டம். கவலைப்படாத, உன் வாட்டத்தை போக்க நான் வழி சொல்றேன். நீ கேட்ட மதுரைக்காளி உனக்கு வேணும்னா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்ன? இப்ப எனக்கு குடிக்க கொஞ்சம் மோர் கொடுக்க முடியுமா? அப்போ இந்த மதுரைக்காளிக்கு மோர் தான் விலையா? மோரு என் வயிறு குளிர்றதுக்கு. மதுரைக்காளிக்கு விலையா? நான் கேக்குறத கொடுத்து என் மனச குளிர வைக்கணும். செய்வியா? செய்யறேன். இந்தா, ரொம்ப நன்றி. மீனாட்சி அம்மாவுக்கு குறி சொல்ல வந்தாலே ஒருத்தி. அவ பரம்பரை எங்க பரம்பரை. நான் வயசுல சின்னவதான். எனக்கும் குறி சொல்ற அருள் வாக்க அந்த அம்மன் பிறப்பிலேயே கொடுத்திருக்கா. உன் மனசுல உள்ளதையும் அதுக்கான பலாபரனையும் சொல்ற அருள் அந்த ஆத்தா மதுரைக்காளி எனக்கு போட்ட பிச்சை. உன் மனசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஆனா அது நான் இல்ல. அவ பேர்ல கூட உலகம் இருக்கு. ஆமா, அந்த குழந்தை பேரு அகிலா. அகிலாண்ட கோடிய நம்புறவன். அந்த பொண்ணு ஒரு கருப்பு உருவத்தோட பிடியில சிக்கியிருக்கா. தூண்டில்ல மாட்டிக்கிட்ட மீனா துடிக்கிறா. அத நினைச்சு நீயும் துடிக்கிற, சரிதானே? ஆமா. அழிவுக்கு நாள் கெடு இருக்கா? ஆமா, 8 நாள் கொடுத்திருக்க அந்த கருப்பு. நாளும் கிழமையும் காலமும் நேரமும் மணியும் நிமிஷமும் எப்ப தெரியாது? மரமண்ட ராத்திரி எது பகல் எதுன்னு உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கருப்பனுக்கு தெரிஞ்சாதானே நாள் கணக்கு தெரியும். என்ன புரியலையா? புரியலையே. கண்ணை கட்டு, எல்லாம் முடிவுக்கு வரும். கண்ணை எப்படி கட்டுறது? கண்ணை மூடிப்பார். என்ன தெரியுது? இருட்டு தெரிஞ்சிச்சா? ஆமா. அந்த குழந்தைக்கும் இருட்டு தான் தெரியணும். இரவு பகல் தெரியவே கூடாது. இருட்டும் சேர்ந்தா கும்மிருட்டு. சூரிய ஒளிய அண்ட விடாம இருட்டுல வை. கருப்பு கலங்கி போகும். கருப்பை ஏவி விட்டவனும் பிரயோகம் எதிர்பாஞ்சு அடி வாங்குவான். இத நான் சொல்லல, அந்த அம்மன் சொல்றா. நீ ஆசைப்பட்டு தொட்ட இந்த பொம்மையா இங்க வந்து மதுரைக்காளி சொல்றா. குழம்பு போயிருக்கிறவனுக்கு துணையா அவ கூட இருப்பா. பொம்மை வைக்க வந்த நீ என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லி என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்சுட்ட. நான் கும்பிடுற தெய்வமே நேர்ல வந்த மாதிரி இருக்க. மதுரைக்காளிக்கு விலைய கொடுத்து உன் மனசை குளிர வைக்கணும்னு சொன்னியே, என்னம்மா வேணும் கேளு. நீ என்ன தருவ? நீ எதை கேட்டாலும் தரேன். நிச்சயமா? சத்தியமா? சத்தியம் பண்ணிட்ட, வாக்கு மாறக்கூடாது. மாற தெரியாது. அப்படியா? என்ன கேட்கணுமோ எப்ப கேட்கணுமோ அப்ப வந்து கேக்குறேன். இப்ப இந்த பாரத்தை தூக்கி என் தலையில வை. சாமியை தூக்கின புண்ணியம் உன் கணக்குல சேரட்டும். வரட்டுமா பைரவி? என்னோட என்னடா, நாம நம்ம பேரை சொல்லவே இல்ல. நம்ம பேரை சொல்றாளேன்னு பாக்குறியா? எனக்கு ஒன்ன தெரியும், உனக்கு தான் என்ன தெரியாது. நான் வரேன்.